சில பேர் அப்படியே ஒரு தொழில் நடத்த போகிறோம் அப்படின்னு களத்தில் இறங்குவோம். அது எப்படின்னா, ஒரு சாப்பாட்டு கடையோ, ஒரு அரிசி கடையோ, ஒரு மளிகை கடையோ, ஏதோ ஒரு கடையை நடத்துகிறோம்னு வச்சுங்களேன். அது எப்போவுமே நம்பிக்கை வைக்கணும் அதில். இப்போ நமக்கு நாமே ஒரு கேள்வி கேட்டுக்கணும். இந்த ஜல்லியில் என்னால் ஜெயிக்க முடியும், நான் ஜெயிப்பேன் அப்படின்னு நம்மளோட ஆழ் மனதை வந்து அதில் சொல்லிக்கணும். அதுகிட்ட சொல்லணும். எப்போவுமே ஆழ் மனதிட்ட நம்ம பேசிக்கிறணும். நான் ஜெயிப்பேன், நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு. எப்போவுமே அதை நம்பிக்கையோடு பண்ணணும். சும்மா ஏன்னா தானே நான் அப்படி பண்ணேன்னா, நான் தொழில் நடத்துகிறேன்டா, கடை ஓடலை, ஒரு நாளைக்கு வியாபாரம் வரும், ஒரு நாளைக்கு கம்மியாயிடுச்சு, ஐயய்ய இதெல்லாம் செட் ஆகாதுப்பா நமக்கு அப்படின்னு நம்ம விட்டு விலகிடும். அது விடக்கூடாது. வியாபாரம்னு சொல்கிறது உடனே நம்ம கொடி கட்டி பறந்ததை சரித்திரமே கிடையாது. யாருமே பெரிய பெரிய அம்பானியாக இருக்கட்டும், பெரிய 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 கோடீஸ்வரங்கள்லாம் உடனே அதை விட்டுட்டு போகலை. ஆமாம். கேஎஃப்சி சிக்கன் தெரியுமா உங்களுக்கு? கேஎஃப்சி சிக்கன் அவர் 1000 முறை அவர் முயற்சி எடுத்தாராம். 1001வது முறை தான் அதில் முயற்சி ஜெயிச்சிருக்காரு. ஆமாம். அதெல்லாம் ஒரு மன உறுதியோடு பண்ணணும். ஏன்னா தானே எந்த தொழிலும் பண்ணோம்னா அதில் ஜெயிக்கிறதே முடியாது. எப்போவுமே மனம் தளராமல் அந்த முயற்சி விடாமல் பண்ணணும். ஆமாம். அப்போ தான் அந்த தொழிலை நம்ம ஜெயிக்க முடியும். நம்ம அந்த தொழிலை விரும்பணும். முதல்ல நம்ம அதை விரும்பி எப்போவுமே நடத்துகிறோம்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு தொழிலில் ஜெயிக்கலாம். வாழ்க்கையிலையும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் நம்பிக்கையோடு இருக்கணும். நம்பிக்கை இழந்தோம்னா ஜெயிக்கிறது கஷ்டம்தான்.